வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஜும்மாவை கிளம்பியாச்சு. இன்றைய ஜும்மா சிந்தனைகள் ஒரு சிறியது. ஜும்மா நாளில் பெரும்பான்மையான பள்ளிகளில் முதல் ரக்காயத்தில் 87வது அத்தியாயம் பெரும்பாலும் ஓத நம்ம கேட்டிருப்போம். அந்த 87வது அத்தியாயம் சப்பி இஸ்ம ரப்பிகா அல் அஹ்லா என்று அந்த அத்தியாயத்தில் மொத்தம் 19 வசனங்கள் இருக்குது. ஏன் எல்லா பள்ளிகளிலும் முதல் ரக்காயத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட்டு. அப்படி நான் தேடும்போது அந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்களை படிக்கும்போது இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மெய் சிலிர்க்குது, உடம்புலாம் சிலிர்க்குது. நபி அவர்களுக்கு கூறக்கூடிய கட்டளைகளை நம்ம பார்க்க முடியுது. அதில் உள்ள 19 வசனங்களில் முதல் 9 வசனங்களில் இன்றைக்கி நினைவு கூறுவோம். அல்லாஹ் கூறுகின்றான் முஹம்மது நபியை நோக்கி, நபியே, மிக மேலான உமது இறைவனை துதிப்பீராக. அவனே அனைத்தையும் படைத்து அதனை ஒழுங்குபடுத்தினான். அந்த படைப்புகளுக்கு உண்டான சகலவற்றையும் செய்து அதை அடையக்கூடிய வழிகளையும் அவனே உருவாக்கினான். கால்நடைகளுக்கு தேவையான மேய்ச்சல் பொருட்களையும் அவனே வெளிவிக்கின்றான். பிறகு அவற்றை காய்ந்த சருகுகளாக, உலர்ந்த சருகுகளாக அவனே ஆக்குகின்றான். மேலும் இறைவன் குறிப்பிடையில், நபியே, இந்த குர்ஆனை உனக்கு ஓத கற்பிப்போம், நீர் மறக்க மாட்டீர். நிச்சயமாக நானே மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிகின்றவனாக நானே இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகின்றான். சொர்க்கத்தை உமக்கு எளிமையாக ஆக்கினோம். நல்ல உபதேசத்தை மக்களுக்கு போய் சேர்கின்ற வரைக்கும் நீர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக என்று இறைவன் முஹம்மது நபிக்கு கட்டளையிடுவதை நான் பார்க்க முடியுது. மற்றொரு ஜும்மாவில் மீதி இருக்கக்கூடிய வசனங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.